அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹிப்னோ ஹீலர் பவித்ரா லட்சுமி. நான் ஹிப்னோ தெரபிஸ்ட், பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரபிஸ்ட், அக்கோவர்மா பிராணா ரெக்கி ஹீலர், ஹாலிஸ்டிக் ஹீலர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், சரம் ஆரா ஹீலர், கர்மா ரிசர்ச்சர். திருப்பூர் தெற்கு ரோட்டரி கிளப்ல நம்ம ஹிப்னோ ஹீலர் பவித்ரா லட்சுமி மேம் சிறப்பு விருந்தினராக மன ஆரோக்கியம் பற்றி பேசின ஒரு ஸ்பீச்சோட சின்ன கிளிப்பிங்ஸ் இதோ. உங்களை பத்தி நீங்க என்ன வியூ வச்சிருக்கீங்க? இப்ப நான் சொல்றேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க, உன்னால முடியும் அப்படிங்கிற. எங்க மேடம் என்னால முடியாது அப்படின்னா சொல்றேன், நானே முடியும்னு சொல்றேன். அப்ப நம்ம முடியாதுன்னு நினைக்கிறப்ப அதுதான் நாங்க நடக்கிறோம். சோ ஆழ்மன சக்திங்கிறது அவ்வளவு பெருசு. நம்ம கேட்டுட்டு இருக்கிறது எல்லாமே மேல் மனதுல பதிலா. நான் என்ன சொல்லணும், ஏதாவது உங்களுக்கு சென்டிமெண்டா ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்காக உங்களுக்கு சப்கான்சியஸ்ல பதிஞ்சுவோம். அது எப்படி பதிவு? நீங்க மெனக்கெட்டு நான் சொல்றத மெமரி பண்ணிக்கணும், மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்க மணிக்கணக்கா படிப்பாங்க, மண்டையிலே ஏறாது. நம்ம சுண்டல் சாப்பிட்டு அந்த பேப்பர் கசிக்கி போடுற கேப்ல என்ன இருக்கு அப்படின்னு பாதிருப்போம். அதுல ஒரு விஷயம் இருக்கும், அது நல்லா மண்டையில நிற்கும். சுண்டல் சின்ன கேப்ல ஒரு விஷயம் மண்டையில நிக்குது, பக்கம் பக்கமா படிக்கிறது ஞாபகம் நிக்கவே நிற்காது. ஏன் அது நிக்குது அப்படின்னா நம்ம கேஷுவலா ஒரு விஷயம் பண்றோம், அது தக்க நம்மளுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிடுது. சோ அந்த எமோஷனலா கனெக்ட் ஆனது சப்கான்சியஸ்ல புரிஞ்சிடும். அது எப்பவோ யார்கிட்டயாவது நீங்க பேசும்போது சொல்லுவீங்க, நான் கூட இது ரிலேட்டடா ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா, அது இந்த மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு நீங்க அந்த நாலேஜ இன்னொருக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் எமோஷனலா இருக்கோமோ, அது எந்த விதமான எமோஷனலா இருந்தாலும் சரி, குட் பேட் இதெல்லாம் கிடையாது. நீங்க எமோஷனலா இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் அங்க பாக்குறீங்க, அப்சர்வ் பண்றீங்க, இல்ல கத்துக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, பேசிக்கிறீங்க, இது எல்லாமே உங்களுடைய சப்கான்சியஸ்ல அங்க பதிவாகும். சோ அந்த சப்கான்சியஸ்ல பதிவானது அங்கேயே நின்றாது. அது ஒரு விதை மாதிரி, நீங்க விதைச்சு கொடுக்கறது மாதிரி. அது நாளடைவுல அது அப்படியே விருட்சமா வளரும். எப்பவுமே அது ஒரு செடி வளரும் போது அது என்ன செடின்னு அவ்வளவு சீக்கிரம் நம்ம அனுமானம் பண்ண முடியாது. அது கொஞ்சம் பெருசாகனா இந்த செடியான்னு ஒரு தெரியும். அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் சப்கான்சியஸ்ல என்ன மாதிரியான விதை விதைச்சிருக்கோம், அது குப்பையா இல்ல தேவையில்லாத விஷ செடியா இல்ல யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத விஷயமாங்கிறது நாளடைவுலதான் நம்மளுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி சப்கான்சியஸோட பவரை வச்சு ஜெயிக்கிறதுங்கிறது தான் ஹிப்னோ தெரபி. சோ இது வெளியில இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறது ஹீலிங் மூலியமா மற்ற விஷயங்கள் மூலியமா கொடுக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அழகே இல்லாதவங்களுக்குள்ளே இருக்கும், அறிவே இல்லாதவங்களுக்குள்ளே இருக்கும், எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இறைவன் படிக்கும் போது எல்லாருக்குள்ளயுமே அந்த டேலண்ட கொடுத்துதான் அனுப்பியிருக்கு. சோ அது என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது அதை தெரிஞ்சுக்கும். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு வியூ இருக்கு இல்லைங்களா, உங்ககிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். சோ நீங்க ஏதாவது ஒரு வண்டி ஓட்டுற ஸ்கில் கூட இருக்கலாம். சோ அது நல்லா இருக்கும். அது மாதிரி நீங்க அந்த உங்களுடைய பெட்டரான வெர்ஷன்ஸ மற்ற விஷயங்களையும் என்னால முடியும், என்னால எல்லாமே டேலண்டா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது சோ நம்மளால எதுவும் முடியாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. வெளியில இருந்து ஒரு ஆள் மோட்டிவேட் பண்ணணும், வெளியில இருந்து ஒரு தெரபிஸ்ட் நம்ம ஃபீஸ் பண்ணி தான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சோ நம்மளால எல்லாமே. ஒட்டுமொத்த கூட்டத்தின் மூச்சு காற்று, அதாவது சரத்தை நம்ம ஹிப்னோ ஹீலர் பவித்ரா லட்சுமி மேடம் மாற்றும் தருணம். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே மூச்சு காற்று எந்த பக்கம் ஓடுதுன்னு செக் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு மூக்கு ஓட்டைய அடைச்சிடுங்க, ஒரு மூக்கு வழியா சுவாசம் விடுங்க, ஒரு சுவாசம் வழியா கிளீனா போகும், அதாவது தடை இல்லாம போகும். ஒரு சுவாசம் கொஞ்சம் தடப்பட்டு போகும். எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நான் எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு சரம் மாத்தி விடுறேன், அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி இல்ல எந்த சைடு சார்? ரைட் ஃப்ரீயா இருக்கு. ரைட் ஃப்ரீயா இருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இங்க ரைட் ஃப்ரீயா இருக்கணும். இடது பக்கம் அடைச்சிருக்குங்க. எல்லாருக்குமே ரைட் சைடு ஃப்ரீயா இருக்கா? இல்ல சார், ஃப்ரீயா போறது நம்மளுக்கு கணக்கு. டிராபிக் இல்லாத அதுதான் அடைச்ச மாதிரி இருக்கு. லெஃப்ட் ஃப்ரீயா இருக்குங்களா? சோ ரைட் யாரெல்லாம் ஓகே, ரைட் யாரெல்லாம் ஃப்ரீயா போகணும் அவங்க இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் உங்களுடைய சப்கான்சியஸ்க்குள்ள உள்ள பூண்டு இருக்குன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் லெஃப்ட் சைடு போச்சோ அவங்க 50-50 அந்த கிளாஸ் ரூம்ல படிக்காத அந்த மாதிரி கொஞ்சம் கவனிக்காம அந்த மாதிரி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி. சோ அதுவே எல்லாம் படிக்காத பசங்க நம்ம சொல்லிட முடியாது. யோசனை மாறுபடுறப்ப சோ அந்த மாதிரி நம்மளுடைய மூச்சு காற்றுகள் பயங்கரமான வேலை செய்யும். டெலிபதி, நீங்க சொன்ன அந்த மைண்ட் ரீடிங், இதெல்லாம்
நம்ம ஹிப்னோதெரப்பியோட குயின் ஹிப்னோ ஹீலர் பவித்ரா லக்ஷ்மி மேம் நிறைய சர்வீசஸ் பண்ணுறாங்க. அதில் ஹிப்னோதெரப்பி, ஹீலிங், ரெக்ரெஷன், மெடிடேஷன், ஆஸ்ட்ராலஜி, டேரட் கார்ட் ரீடிங் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுமே சேல் பண்ணுறோம். நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லைனா நம்ம சர்வீசஸை எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 8940011860 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லைனா நம்மளோட வெப்சைட் www.srikrishnahealing.com வெப்சைட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட ஆரோக்கிய தேடல்ங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்கமிங்ல இருக்கு.